கடந்த ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி ரயில்வே கேட் மூடாததால் பள்ளி வேன் மீது ரயில் மோதி 3 குழந்தைகள் பலியான சம்பவம் தொடர்பாக கடலூர் ரயில்வே கேட் விபத்து வழக்கில் கேட் கீப்பரிடம் குரல் பரிசோதனை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. கடலூர் செம்மங்குப்பம் லெவல் கிராஸ்ல கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல 3 பள்ளி குழந்தைகள் உயிரிழந்தாங்க. இந்த விபத்திற்கு கேட் கீப்பர் கேட்டை மூடாததுதான் காரணம் என கண்டுபிடிக்கப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையானது சிதம்பரம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்குல பார்த்தோம் அப்படின்னா முக்கிய ஆதாரமாக கேட் கீப்பர் ஸ்டேஷன் மாஸ்டர் பேசிய ஆடியோ தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதுல பங்கஜ்குமார் ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் மாஸ்டர் விமல்கிட்ட அவர் ஃபர்ஸ்ட் விமல் என்ன சொல்றாரு, அவர் பங்கஜ்குமார்ட்ட ரயில் வருது கேட்டை மூடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பங்கஜ்குமார் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டை மூடியதாகவும் உறுதிப்படுத்தியிருக்காரு. அதன் பிறகு இந்த விபத்து ஏற்பட்ட பிறகு மீண்டும் அந்த பங்கஜ்குமார் விமலை தொடர்பு கொண்டு இந்த விபத்து ஏற்பட்டதை தெரிவிக்கிறார். கேட்டை மூடவில்லை என்று கேட்டபோது கேட்டை மூட மறந்துவிட்டேன் என்று பங்கஜ்குமார் அதில் தெளிவாக கூறியிருக்கிறார். இதன் அடிப்படையில் தற்போது இந்த ஆடியோவானது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அதற்கான குரல் பரிசோதனை செய்ய வேண்டும் என போலீசார் தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு பங்கஜ்குமார் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் நீதிமன்ற நீதிபதி உத்தமராஜா இந்த வழக்குல குரல் பரிசோதனை செய்வதற்கு உத்தரவிட்டார். அதே போல பார்த்தோம் அப்படின்னா பங்கஜ்குமார் தனக்கு ஹிந்தியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. அதன் காரணமாக தமிழில் உள்ள இந்த குற்றப்பத்திரிகை மற்றும் அனைத்து ஆவணங்களையும் ஹிந்தியில தனக்கு மொழிபெயர்த்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அந்த கோரிக்கையையும் நீதிபதி நிராகரித்து 27ஆம் தேதிக்குள் பங்கஜ்குமாருக்கு குரல் பரிசோதனை செய்து அதனை ஒப்படைத்து வழக்கினை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க அப்டேட்டா இருங்க.